2600 உதவி மருத்துவ அலுவலர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்களை மருத்துவ அலுவலர்கள் கவனித்தால் அவர்களை அரசு கவனித்துக் கொள்ளும் என்றும் உறுதி. திராவிட இயக்கத்திற்கு எந்த மொழி மீதும் பகை கிடையாது என்று தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் கருத்து. இந்தி திணிப்பில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தீவிரம் காட்டுவதாகவும் குற்றச்சாட்டு. தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டில் ஒரு மக்களவை தொகுதி கூட குறையாது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. தவறான தகவல்களை மக்களிடம் திமுக அரசு பரப்பி வருவதாகவும் கண்டனம். स्टालिन जी, मोदी सरकार ने लोकसभा में स्पष्ट किया है कि डीलिमिटेशन के बाद प्रोरेटा के हिसाब से दक्षिण के एक भी राज्य का एक भी सीट कम नहीं होगा. தனது அரசியல் வருகையால் ஒரு சிலருக்கு எரிச்சல் என்று விஜய் விமர்சனம். ஆளுங்கட்சி தனக்கு எதிராக பேசுவதாகவும் நேரடியாக சாடும். வர்றவன் போறவன்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி இப்படி ஏதாவது பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம ஆட்சியில் இருக்கிறவங்க நமக்கு எதிராக பேசுறாங்க இல்லையா, அந்த மாதிரி. கல்வி நிதி விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் எல்கேஜி யூகேஜி மாணவர்கள் போல் அடித்துக் கொண்டு நாடகம் ஆடுவதாக விஜய் குற்றச்சாட்டு. திமுக மற்றும் பாஜக அரசின் செயல் இட்ஸ் வெரி ராங் ப்ரோ என்றும் பேச்சு. அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை நாங்க நம்பணுமா, மக்கள் நம்பணுமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. விரும்பும் மொழியை யாரும் படிக்கலாம் என விஜய் பேச்சு. வேறு மொழியை வலுக்கட்டாயமாக எப்படி திணிக்கலாம் என்றும் மத்திய அரசுக்கு கேள்வி. கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக ஒரு மாநில அரசின் மொழி கொள்கையை, கல்விக் கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிச்சா, அதுவும் அரசியல் ரீதியாக திணிச்சா எப்படி ப்ரோ? தாவேக ஆண்டு விழாவில் கையெழுத்திட மறுத்த பிரசாந்த் கிஷோர், ஆதவ் அர்ஜுனா கேட்டுக்கொண்டு மறுப்பு. மொழி விவகாரத்தில் பாஜகவுடன் நாடகம் என்ற குற்றச்சாட்டுக்கு திமுகவின் டி.கே. இளங்கோவன் மறுப்பு. அறியாமையில் விஜய் பேசுவதாகவும் குற்றச்சாட்டு. மொழி விஷயத்தில் பாஜகவோடு சேர்ந்து நாடகம் போடுவதாக பேசியிருப்பது அவருடைய அரசியல் அறியாமையை காட்டுகிறது. விஜய் நடத்தும் பள்ளியில் 3 மொழி கற்பிக்கெடுப்பும் போது தாவேக தொண்டர்கள் மட்டும் 2 மொழியை கற்க வேண்டுமா? வாட் ப்ரோ என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி. சகோதரர் விஜய் அவர்களுக்கு நான் நேரடியா பேச விரும்புறேன். வாட் ப்ரோ, பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ. என்ன ப்ரோ, நீங்களே அப்படி பண்ணலாமா? நீங்க ஸ்கூல் நடத்துறீங்க, சிபிஎஸ்இ ஸ்கூல், ஹிந்தி சொல்லி கொடுக்குறீங்க. என்ன ப்ரோ, உங்க வீட்டில் குழந்தைங்க 3 மொழி படிக்கிறாங்க ப்ரோ, தப்பு இல்லை. ஆனா உங்க தொண்டர்கள் 2 மொழி தான் படிக்கணும் நீங்க சொல்றது நியாயமா ப்ரோ? தாவேக ஆண்டு விழா நடந்த மாமல்லபுரம் சொகுசு ரிசார்ட்டில் நாற்காலிகள் பற்றாக்குறை. அறுசுவை உணவை நின்று கொண்டே சாப்பிட்ட தொண்டர்கள். தென் தமிழக மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் நாளை கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. சாதிய வன்கொடுமையை கண்டித்து மதுரையில் வரும் 28ஆம் தேதி விசிக சார்பில் புல்லட் பேரணி நடத்தலாம். உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கடலூரில் 2 இளைஞர்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்ட வழக்கில் பால்ராஜ், கோகுல்நாத், தருண்குமார் ஆகிய 3 பேர் கைது. தனது சகோதரியை தவறாக பேசியதால் அப்புராஜ் சரண்ராஜை அடித்துக் கொன்றதாக பால்ராஜ் வாக்குமூலம்.
சிவகங்கை மாவட்டம் செண்பகம்பேட்டையில் உள்ள சுங்கச்சாவடியை அகற்ற தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திற்கு உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. புதுக்கோட்டை லெம்பக்குடி சுங்கச்சாவடியிலிருந்து 23 கிலோமீட்டர் தொலைவிற்குள்ளேயே செண்பகம்பேட்டை சுங்கச்சாவடி இருப்பதால் அதிரடி. காஷ்மீரில் பல இடங்களில் நீடிக்கும் பனிப்பொழிவு. பல சாலைகள் மூடப்பட்டிருப்பதால் போக்குவரத்து பாதிப்பு. மகா சிவராத்திரியை ஒட்டி ராமேஸ்வரத்தில் குவிந்த பக்தர்கள். கடலில் புனித நீராடி வழிபாடு. தாவேகாவின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் கெட் அவுட் என்ற கையெழுத்து இயக்கத்தை அக்கட்சியின் தலைவர் விஜய் தொடங்கி வைத்தார். சென்னை அருகே மாமல்லபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது. இதில் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தாவேக தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் ஆனந்த், ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். விழாவின் தொடக்க நிகழ்வாக கெட் அவுட் என்ற கையெழுத்து இயக்கம் தொடங்கி வைக்கப்பட்டது. பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, மக்களின் குரல்களை ஒடுக்கும் அரசியல் கோழைத்தனம், சாதி மற்றும் மற்ற சீர்கேடுகளை எதிர்க்க அஞ்சும் நயவஞ்சகர்கள், ஆட்சியின் அவலத்தை மடை மாற்றுவது, அரசியல் நோக்கோடு வன்முறைகளை ஊக்குவிப்பது, திட்டமிட்ட உழைப்பு சுரண்டல், இயற்கை வளச் சுரண்டலை எதிர்த்து உறுதி ஏற்போம் என்பதை வலியுறுத்தி இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. தாவேக தலைவர் விஜய் முதல் கையெழுத்திட்டு இதனை தொடங்கி வைத்தார். அப்போது ஆலோசகர் பிரசாந்த் கிஷோரை கையெழுத்திட தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் அழைத்தார். ஆனால் அவர் கையெழுத்திட மறுத்துவிட்டார். கபடதாரிகள் அனைவரையும் இருவரையும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு, கெட் அவுட் என்று சொல்லி பொற்கரங்களால் முதல் கையெழுத்து போடுகிறார். தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் மேடை ஏறினர். அப்போது ஆலோசகர் பிரசாந்த் கிஷோரையும் மேடைக்கு வருமாறு விஜய் அழைத்தார். அவருக்கு தந்தை பெரியாரின் சிலையை விஜய் பரிசாக வழங்கினார். தாவேக ஆண்டு விழாவில் பேசிய அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர், தேர்தலில் தாவேகவை தான் வெற்றி பெறச் செய்தால் தோனியை விட தமிழ்நாட்டில் பிரபலமடைந்து விடுவேன் என்றார். The only Bihari who is more popular than me in Tamil Nadu. Dhoni is more popular in Tamil Nadu than Prashant Kishore, but make no mistake, next year when I contribute and I help you win, then I will be taking over Dhoni in popularity. Do you agree or not? If I help TVK win next year, who would be more popular in Tamil Nadu? My fellow Bihari MS Dhoni, who makes win Chennai Super King every time, or Prashant Kishore? தாவேக தொண்டர்கள் அனைவரும் அடுத்த 3 மாதங்களுக்கு கட்சியை பெருக்கும் பணியில் தீவிரமாக செயல்பட வேண்டும் என பிரசாந்த் கிஷோர் வலியுறுத்தினார். That in next 100 days you will make grow TVK 10 times. No, I don't hear enough clap and resolve. In next 100 days, each one of you, those who are here in this meeting hall and those who are listening from all over Tamil Nadu and beyond, please make a resolve that in next 100 days, that is roughly 3 months, you will add at least 10 new members to TVK family. மக்களுக்கு ஏற்கனவே பிடித்த ஒருவர் அரசியலுக்கு வந்துவிட்டதை நினைத்து சிலர் எரிச்சல் அடைவதாக தாவேக தலைவர் விஜய் பேசினார். இவனை என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், எப்படி இவனை இது பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம் ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று வரும். அந்த கன்ஃபியூஷன்ல கத்துறதா கதறதா என்ன பண்றதுன்னு தெரியாம வர்றவன் போறவெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி இப்படி ஏதாவது பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம ஆட்சியில் இருக்கிறவங்க நமக்கு எதிராக பேசுறாங்க இல்லையா,
அந்த மாதிரி. மும்மொழி கொள்கை விவகாரம் தொடர்பாக பேசிய தாவேக தலைவர் விஜய் மத்திய மாநில அரசுகள் பேசி வைத்துக் கொண்டு நாடகம் ஆடுவதாக விமர்சித்துள்ளார். இப்ப புதுசா ஒரு பிரச்சனை ஒன்று கிளப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க. மும்மொழி கொள்கை. அதாவது இதை இங்க செயல்படுத்தலைன்னா இந்த கல்விக்கான நிதியை நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம். இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை, இங்க இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை. ஆனா இவங்க ரெண்டு பேரும் இங்க எவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும், அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும். ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி சோசியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டு இருக்கிறாங்க. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, அதாவது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை நாங்க நம்பணுமா, மக்கள் நம்பணுமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. தாவேக ஆண்டு விழாவில் பங்கேற்ற நிர்வாகிகளுக்கு ரிசார்ட் வளாகத்தில் தடபுடல் மதிய விருந்து பரிமாறப்பட்டது. கேரட் அல்வா, மசால் வடை, அப்பளம், பூரி, வெஜ் பிரியாணி, சாதம், சாம்பார், பீன்ஸ், கூட்டு, ரசம், மோர், வாழைப்பழம் மற்றும் ஐஸ்கிரீம் உட்பட 18 வகையான உணவு வகைகள் இடம்பெற்றிருந்தன. மாநாட்டு பந்தலில் போதிய நாற்காலிகள் இல்லாததால் ரசிகர்கள் நின்றபடி உணவருந்தினர். ஒவ்வொருவரும் 10 நபரை கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று பிரசாந்த் கிஷோர் கூறியதை செயல்படுத்த முடியும் என்று நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் பதிலளித்திருக்கிறார். இலக்கு எளிதானதா பாக்குறீங்களா? 3 மாதத்துல 10 நபர் அப்படிங்கிறது இலக்கு கண்டிப்பாக எங்களால் அதை செய்ய முடியும், செய்து கொண்டு இருக்கிறோம். அவர் சொன்னதின் அடிப்படையில் இன்னும் மிக சிறப்பாக எங்கள் தலைவர் தளபதியின் அறிவுறுத்தலின்படி அது செய்து முடிப்போம். மொழி விவகாரத்தில் விஜயின் அரசியல் அறியாமையை காட்டுவதாக திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே. இளங்கோவன் பதிலடி கொடுத்திருக்கிறார். மொழி விஷயத்தில் நாடகம் ஆடுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும்தான் எனக்கு புரியவில்லை. இவருக்கு தமிழ்நாட்டு அரசியலே தெரியவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். எவ்வளவு மாணவர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டு உயிரிழந்தார்கள் இந்த மொழியை காப்பதற்கு என்று தெரியாமல், தன்னை எரித்து கொண்டு இறந்தவர்கள் இந்த மொழிக்காக எவ்வளவு பேர் என்பது தெரியாமல், திமுக மொழி விஷயத்தில் பாஜகவோடு சேர்ந்து நாடகம் போடுவதாக பேசியிருப்பது அவருடைய அரசியல் அறியாமையை காட்டுகிறது.